சோழ நாட்டு தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் 33வது தலமும் 150வது தேவார பாடல் பெற்ற தலமுமான திருவைகல் மாடக்கோவில். இது கும்பகோணத்துலேருந்து காரைக்கால் அந்த போகிற சாலையில் பழியஞ்சிநல்லூர்னு ஒரு ஊர் வரும். அந்த ஊர்லேருந்து உள்ளே வந்தீங்கன்னா அந்த ஊருக்கு வந்துடலாம். அதாவது வைகல்னு போட்டிருக்கும். வைகல் மாடக்கோவில் குறிப்பிடுவாங்க. இறைவன் பேர் வைகல்நாதர், இறைவி பேர் கோம்பியல் கோதை. பூங்கொம்பு போன்ற இயல்களை கொண்ட நாயகின்னு குறிப்பிடுறாங்க. கோவிலில் மொத்தம் இந்த ஊரில் 3 கோவில் இருக்குது. விஸ்வநாதர் ஆலயம், பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம், கடைசியாக வைகல்நாதர் கோவில். இதுதான் மாடக்கோவில். இதுதான் பாடல் பெற்ற தலமும் கூட. கோச்சங்கச்சோழன் கட்டிய 70 மாடக்கோயில் ஒன்று. சம்பந்தர் 3ஆம் திருமுறையில் 18ஆம் பதிவும், அப்பர் 2 பாடல்கள் பாடியிருக்கிறார். சம்பந்தர் இந்த கோவிலை தன்னுடைய பாடலில் குறிப்பிடும் போது கோம்பியல் கோதைன்னு இறைவி பெற குறிப்பிட்டது மட்டும் இல்லாமல் அவருடைய 10வது பாடலில் இந்த மாடக்கோவில் கைலை மலைக்கு இணையானதுன்னு குறிப்பிடுறார். அது மட்டும் இல்லை, திருவைகுருக்கல், அதாவது ஒரு சின்ன கல் மீது இந்த கோவில் அமைந்திருக்கு அப்படிங்கிறதுனால வைகல்னு குறிப்பிட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப தொன்மையான ஒரு மாடக்கோவிலில் இது ஒன்று.